மனம் திரும்புதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம். இந்த மனுஷன் எப்படி பண்ணால் சகேயன் என்று இவன் பேர் பதிவிடப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இவன் குள்ளமாக இருப்பான். இயேசு அநேக இடத்துக்கு போகும்போது எரிகோ என்ற பட்டணத்துக்கு புறப்பட்டு வருகிறார். அந்த எரிகோ பட்டணத்தை பார்க்கும்பொழுது சுற்றி உள்ள ஜனங்கள்லாம் இயேசுவை பார்க்குறாங்க. ஆனால் இவனுக்குள்ளே மட்டும்தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்கள், இவன் எப்படி இருக்கான்னா குள்ளனாக இருக்கிறான். அது மாத்திரமில்லை, காட்டுத்தை மரத்தில் போய் ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடினான். முக்கியமாக தான் அந்த வேதத்தில் இருக்கிற முக்கியமான வார்த்தை தான், வகை தேடினான். இப்போ பாருங்கள், ஆண்டவரை பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணுன்னா, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை எப்படி, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி, அவர் மனுஷனுக்கு என்ன செய்கிறார், அதை குறித்து பார்க்கணுமே தவிர இயேசுவை சாதாரணமாக பார்த்தவங்க அங்கே அநேகர் இருக்கிறாங்க கூட்டத்தில். ஆனால் இயேசுவையும் பார்க்கும்போது வகை தேடினான். ஆனால் ஜனக்கூட்டத்தில் இவனால் பார்க்க முடியல. இவனுடைய வேலை என்னென்னா வரி வசூலிப்பவன். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அண்ணாந்து பார்த்தார். பாருங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறாங்க. அவரெல்லாம் விட்டுட்டு அவர் அண்ணாந்து பார்த்து, சகே சீக்கிரமாக இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, இவர் பாவியான இடத்துல போகிறாரு, இவர் பாவிகளோடு பேசுகிறாரு அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. அப்படி முறுமுறுக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நான் வீட்டில் தங்கணும்னு அவன் கீழே இறங்கி வந்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் யார் இடத்திலும் அநியாயமாக வாங்கியது உண்டானால் நாளை தனியாக திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு அவன் தன்னுடைய பாவத்தை அந்த நிமிடமே அறிக்கையிடுறான். பாருங்க, நான் யார்கிட்டையும் ஏதோ வாங்கியிருக்கான், அதனால அவன் சொல்கிறான், நான் யாருன்னா வாங்கினேன்னா பாதியை தந்துடுறேன், என் ஆஸ்தியை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்ல, இழந்து போனதை தேடும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு. அப்பொழுது ஆண்டவர் இந்த மனுஷனை குறித்து நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா, மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுக்கு தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். மனம் திரும்புறதுனால தான் கர்த்தர் சந்தோஷப்படுகிறான்று ஆண்டவர் அழகாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்கள், 100 நீதிமானுக்களில் ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக சொல்லப்பட்டிருக்குது. மனம் திரும்புறதுன்னா எப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்துன்றது மனம் திரும்புதில்லை. நம்முடைய சுபாவங்கள் மாறணும், நம்முடைய சிந்தனை மாறணும்.